ಅಮ್ಮ ದಬ್ಬೆ ಫಾಲ್ಸು ಅಲ್ಲಿ ಚೆಕ್ ಪೋಸ್ಟ್ ಇದೆಯಾ? இது வேறு ஏதோ ரூட்டு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கடா சந்தோ. இது தாத்தா வராரு. அப்பா நல்லா இருப்பா தாத்தா தானே. அவங்க சொன்ன ரூட் அதான்டா அது. ஜோக் ஃபால்ஸ்லேருந்து அங்கே லெஃப்ட் எடுத்து போனால் முருடேஸ்வரக்கு 88 or 90 கிலோமீட்டர்ஸோ. ஸோ அதே இங்கே ரைட் எடுத்து இந்த பட்கல் மேலே போனால் 100+ கிலோமீட்டர்ஸ். பிகாஸ் ஆஃப் இங்கே மிடில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸ் போகணும் தான் இந்த ரூட்டை எடுத்து. இப்போ அது ஓப்பன் இருக்கா இல்லையான்னு தெரில. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். பட் அங்கே ரூட் கன்ஃபியூஸ் ஆகும். அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, பிரவாஸ் ஹோட்டலுன்ட்டு. அந்த ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த போர்டை ஃபாலோ பண்ணால் தான் உங்களால் போக முடியும். இங்கே யாரும் கேட்குறதுன்னு தெரில, வெறும் மாடாக தான் இருக்குது. ಅಮ್ಮ ಅವರ ದಬ್ಬೆ ಫಾಲ್ಸು ಅಲ್ಲಿ ಚೆಕ್ ಪೋಸ್ಟ್ ಇದೆಯಾ? ಚೆಕ್ ಪೋಸ್ಟು ಹಿಂದೆ ಇನ್ನೇನಿಲ್ಲ. ಇನ್ನೇನಿಲ್ವಾ? ಅಲ್ಲಿ ಫಾಲ್ಸ್ ತಕ್ಕ ಗಾಡಿ ಹೋಗುತ್ತಾ? ಗಾಡಿ ಸ್ವಲ್ಪ ಮೇಲೆ ನಿಲ್ಲುತ್ತೇನಾ? ಹಾಂ ಸೀದಾ ಹೋಗುತ್ತೆ. சரி மோரே, தேங்க்யூ மோரே. எங்கே எந்த பக்கம் போகிறதுனே தெரிலடா. டே ரோடு பாட்டுக்கு போயிட்டே தான்டா இருக்கு. அவர் கேட்கலாம். அப்போ தப்பே ஃபால்ஸோ இவர் காது கேட்காதா? தப்பே ஃபால்ஸா போகிற இங்கே இப்படியே காது கெடிச்சுடா. ஃபாரஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியான்னு சொல்கிறாங்க. பட் இங்கே நிறைய வீடுங்க இருக்குது. டே ஏதோ ஓடுதுடா சந்தோ. காட்டு போனியா? விடிஞ்சுது. இங்கே டர்ன் எடுக்கலாம். மோனி பேர் யாராவது கேட்கலாம், வீடியோ இன்ச்சு போகிறாங்க கேட்கலாம். இவ்வளோ தூரம் வந்து ஃபால்ஸ்கில் வராமல் போயிடுச்சடி. ஒரு தாத்தா வராரு. அப்பா நல்லா இருப்பா தாத்தா தானே.
ಅಪ್ಪ ಅವ್ರೆ ದಬ್ಬೆ ಫಾಲ್ಸು ಹೆಂಗೆ ಹೋಗ್ಬೇಕು ಹಿಂಗೆ ಹೋಗ್ಬೇಕು ಹಿಂಗೆ ಹಂಗೆ ತುಂಬ ದೂರ ಹೋಗ್ತಿದ್ದಲ್ಲ ಗಾಡಿ ಎಷ್ಟು ಕಿಲೋಮೀಟ್ರ್ ಹೋಗ್ಬೇಕು ನನಗೆ ಏನೊಂದು 4 ಕಿಲೋಮೀಟರ್ 5 ಕಿಲೋಮೀಟರ್ ಹೋಗು ಇನ್ನೂ 4 ಕಿಲೋಮೀಟ್ರ್ ಹೋಗ್ಬೇಕಾ ಒಂದೇ ರೋಡಾ ಅಲ್ಲೆಲ್ಲ ಇರ್ತಾರೆ ಅಲ್ಲಿ ಹೌದು ಕರೆಯೆಲ್ಲ ಗೊತ್ತಿಲ್ಲ ಮತ್ತು ಇದೇ ರೋಡ್ ಡಬ್ಬೆ ಬಗ್ಗೆ ಹೋಗೋದು ಇದೇ ರೋಡೇ ಇದೇ ರೋಡು ಲೆಫ್ಟ್ ಸೈಡ್ ತಿರ್ಗಂಗಿಲ್ಲ ಹಂಗೆ ಹೋಗ್ಬೇಕಾಗಿರ್ಬೇಕು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅಪ್ಪವ್ರೆ ಹಾಂ ಇದನ್ನ ಮುಂದೆ ಹೋಗ್ತಿದಂಗೆ ಹಾಂ ಎಡ್ಕೊಂಡು ರೋಡ್ ಬಂತು ಹಾಂ ಆ ರೋಡಿಗೆ ಹೋಗಡೆ ಹಿಂಗೆ ರೋಡ್ ಹೆಂಗೆ ಹೋಗ್ತಿದೆ ಹಂಗೆ ಹೋಗ್ಬೇಕು ಎಡ್ಕೊಂಡು ರೋಡ್ ಬಂತು ಹಿಂಗೆ ಇದೇ ರೀತಿ ರೋಡ್ ಬಂತು ಹಾಂ ಅಲ್ಲಿ ಹೋಗಡೆ ಹಾಂ ಬೇರೆ ಹೆಂಗೆ ಹೋಗ್ಬೇಕು ನೇರ ಹೋಗ್ಬೇಕು ನೇರಕ್ಕೆ ಸೇರಪ್ಪ ಅವ್ರೆ ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ இன்னொரு 4-5 கிலோமீட்டர் போகணுமா உள்ள கூகுள் மேப் போட்டு கொடுத்தாலே போகிறது கஷ்டமாக இருக்குது டேய் மேப்பே ஒர்க் ஆகிட்டு இல்லைடா வந்த ரூட்டே மறுபடியும் வந்து போகணுமாக்குதுடாடி அவங்க சொல்லி இந்த ரூட் தான்டா இதுதான் இதே மாதிரி ரூட் இருக்கும் இங்கே எடுக்காத ஸ்ட்ரைட்டாக போயிட்டேன்னு சொன்னார் ஊண்டா அங்கே பாரு இங்கே ஒரு டீப் வில்லேஜே இருக்குது கீழே தான் மேலே அங்கே போகிறது ஓகே இப்போ எனக்கு சமாதானம் அட்லீஸ்ட் பீப்புள்ஸாக இருக்காங்களே கொஞ்சம் பேராவது கேனபிள்ஸா டே ஏன்டா கூட்டின்னு வந்து என்னை பயன்படுத்துற இல்லை உன் கூட வந்தான் போற என்ன சொல்லணும்டா ஓ இந்த ஃபால்ஸ் எங்கேருந்து வருதுன்னே தெரில தண்ணி வரது வெளியே அப்போ ஃபால்ஸ் அங்கே தான் இருக்கும்டா உனக்கு நீ ஃபஸ்ட் நீ இறங்கு டக்குன்னு ஏறு இங்கே 5 மணி ஆகிட்டுருக்குடா டே 4:30 மணி ஆகிட்டுருக்குடா பேசாமல் இங்கே குளிச்சுட்டு போயிடலாமா ஃபால்ஸா சாவடிக்கிறேன் நான் வந்ததே ஃபால்ஸுக்கு தான் ஆ அந்த அக்கா தான் சொன்னாங்கப்பா ஓ பார் ரூட் எப்படி இதுன்ட்டு ஏய் சந்தோ ஃபால்ஸ் பண்ணிட்டோம்டா என்னடா ரூட்டு டே இது பாட்டுக்கு போயினே தான் இருக்கு கீழே ரிட்டர்ன் பண்ணிட்டு போனோம்டா
இந்த வழி போகலாம். எனக்கு இது ஃபால்ஸ் சவுண்டு. ஓ உங்க பாரு எங்க சேர்ல வர பிடிச்சிக்கிறாங்கோ. இல்லை இறங்குடா. சாவடிக்க போனா உனக்கு சாந்தோ மேன் மிஸ்ஸஸ் வாய்ல்டில் நாங்கள் இப்போ இருக்கும் இடம் ஒரு மிகவும் பார்த்துறங்க. ஒரே ஜம்ப் அப்படி இடல் ஃபால்ஸ் போயிட்டு இருக்கேன். இப்போ நான் பாம்பு பேசாமல் கொள்ளாமல் சைலண்டாக போச்சா இருக்கானே தெரிய மாட்டேங்குது. ஐயோ இங்கே ரெக்கார்ட் பண்ணல. இங்கே இன்னொரு அண்ணா வந்தார். அவர் என்ன சொல்லிட்டு இருக்கா, இன்னும் முன்னாடி போனால் இந்த ரூட்டில் அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்காமா, அது ரோப் கொடுப்பாங்க. இந்த ரோப்பை வச்சு ஒரு 20 feet இறங்கணுமா கீழே. ஸோ இந்த டைமுக்கு போகிறதுக்கு ஆகாதுப்பா, நீங்கள் அடுத்த வாட்டி வரும்போது வேணால் வாங்க அப்படின்னு நம்பர் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அவங்களாம் இங்கே லோக்கலில் வாழ்கிறவங்க, மீன்ஸ் உள்ள சின்ன சின்ன கிராமங்களும் இருக்குது, அந்த கிராமத்தில் இருக்கவங்க. ஸோ டைம் 6 மணி ஆகிட்டுருக்கு. இப்போ சீக்கிரமாக இந்த கார் செக்ஷனை விட்டு கிளம்பிடணும். பிகாஸ் ஆஃப் எனக்கு சுத்தமாக ரூட் தெரியாது. அவங்க மேபி லோக்கல் பீப்புள், அவங்களுக்கு ரூட் தெரியும், எனக்கு நாட் அட் ஆல். ரூட் எதுவும் மிஸ் ஆச்சு, கூகுள் நெட்வொர்க்கே கிடைக்க மாட்டேங்குது, இல்லை மேப்பும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. எங்கே போய் யாருக்கு கால் பண்ணி என்ன பண்ணுறது? பட் ஃபால்ஸ் மட்டும் சூப்பராக இருந்துச்சு.
இப்போ இங்கே தான் அந்த மெயின் ரோடுக்கு போனோம். ஃபஸ்ட்டு மெயின் ரோடுக்கு போனால் போதும். ஸோ திங்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. ஃபால்ஸ் மட்டும் சூப்பர், நல்லா குளியெல்லாம் போட்டோம். ஸோ இந்த லொக்கேஷனோட ஜிபிஎஸ் இது வந்து டேக் பண்ணுறேன். இந்த வீடியோ லிங்க் எங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு வரவங்க இஷ்டப்படுறவங்க கண்டிப்பாக வாங்க. ஒர்த் ஃபார் கம்மிங். ஃபால்ஸு யாருமே இல்லை, என்னி சந்தோஷம் விட்டா. அலாங் வித் தட் ஃபால்ஸுக்கு வர ரூட் மட்டும் இன்னும் ஹாரிபலாக இருக்குது. ஃபுல் மண், நல்ல கல்லுங்களாக வேறு இருக்குது. பியூர் ஆஃப் ரோடிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வாங்க. ஒரு எல்ஸ் அதுக்கு கம்பெனிக்கு எந்த பொறுப்பு ஆகாது. ஸோ ஃபால்ஸ் 6 மணிக்கு க்ளோஸ் இன் த சென்ஸ் 6 மணிக்கு மேலே அவ்வளோ இல்லை. ஸோ அதனால் 6 மணிக்குள்ளே இருக்கும் இப்போது. ஸோ அர்லி மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தோன்னா ஃபால்ஸ் நிறைய ஆட்டாடலாம். வாண்டர் ஸ்மாஷ் அந்த கால் மேலத்துக்கு அப்படியே ஆக்சுவலி இங்கே தான் கன்ஃபியூஸ் ஆகிருந்தேன். இது ஃபால்ஸால் வேறு என்னடா ஏன் நினைக்கோ. ஓகேவா, நீனா சாப்பிட்டேன்னு கால் பிடிச்சிருக்குது உனக்கு. இன்னும் என்னென்ன காயிலாக இருக்குது சொல்லிடுறேன் இப்போவே. இங்கேருந்து மைண்ட் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து முருடேஸ்வரா. ஆக்சுவலி பிளான் இருந்தது முருடேஸ்வரா சன்செட் பார்க்குறதா. இங்கே ஆல்ரெடி லேட் ஆச்சு. ஸோ முருடேஸ்வரா சன்செட்டில் பார்க்குறதுக்கு ஆகாது. ஸோ மார்னிங் சன்ரைஸு முருடேஸ்வரா சன்ரைஸ் தான் பார்க்க முடியும். இப்போ வேறு வழி இல்லை. பட் ஓகே, இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. இந்த பிளேஸ் அவசரமாக தான் இருக்குது. ஒர்த் ஃபார் கமிங். நம்ம கீழே இந்த வந்தது ரூட் வரை கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்கு.
சின்ன சின்ன ரூட்டு கட் ஆகிட்டுருக்கு. ஸோ ரூட் கன்ஃபியூஸ் ஆகிறது ரொம்ப ஈஸி இந்த ரூட்லலாம். அதில் ஜிபிஎஸ் இல்லை, கூகுள் ஒர்க் ஆகாது, கால் பண்ணுறதுக்கு ஆகாது. என் ஃபோனும் சந்தோஷ் ஃபோனும் செத்து போயிட்டுருக்கு. பேட்ரி ஃபுல்லாக இருந்தாலும் சரி நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இங்கே யாருன்னா லோக்கல் பீப்புள்ஸை கேட்டுக்குன்னு வர்றது நல்லது. பை மிஸ்ஸாக நீங்கள் என்ன வந்து மாட்டிக்கினீங்கோ ரொம்ப கஷ்டம். வீட்டுகிட்டே வந்துட்டுருக்கு. இதுக்கு மேலே பிளாக் பண்ண முடியுமா இல்லையான்னு தெரில. பிகாஸ் ஆஃப் இங்கே ஸ்ட்ரீட் லைட் இல்லை, ரோடே இல்லை. எங்கேன்னு நான் போயிட்டுருக்குன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. இது எங்கே என்ன தெரிய போகுதுன்னு தெரில எனக்கு. ஸோ ஹைவே கிடச்ச உடனே பிளாக் கண்டினியூ பண்ணுறேன். அலாங் வித் தட் இன்கேஸ் அப்படி இல்லைன்னா முடேஸ்வரம் தான் நெக்ஸ்ட்டு. தேர் இங்கேருந்து முடேஸ்வரம் அரௌண்ட் 60 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அதுவும் இந்த சிங்கிள் ரூட்டு 60 கிலோமீட்டர் போகிறதுக்கு ஒரு 1.5 hour மினிமம் தான் வேணும். ஸோ ஸ்பீடாக போகிறதுக்கு ஆகுது. நீட் டு டேக் ஏ குட் ட்ரைவ். நிறைய மரங்களை லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு. அங்கே நிறைய மரம் இருக்குது. முடேஸ்வரம் 53 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. இப்போது இங்கே இன்னொரு வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு அதை போய் அதெல்லாம் உட்காந்துருக்குறான் இவன். இப்போ சந்தோபா பாரு, போகிற வழியில். சரி, ஓகே பாய். ஃபைனல் ரீச் ஆகிடுச்சு முடேஸ்வராவை. இப்போ இங்கே ரூம் தேடிட்டு இருக்கோம் நாங்கள். இங்கேயும் ரூம் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ வரும்போது மட்டும் இந்த ரூட்டு சீரியஸ்லி ரொம்ப பயங்கரமாகிடுச்சு. ரீசன் என்ன அதுக்குன்னா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன். அது அங்கங்கே செக் போஸ்ட்டுங்கோ. ஒரே ஒரு செக் போஸ்ட் மட்டும் தான் க்ளோஸில் இருந்துச்சு. அதை தவிர்த்து 2-3 செக் போஸ்டெல்லாம் ஓப்பனில் தான் இருந்துச்சு. அங்கே லொக்கேஷன் போர்டே இல்லை. இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் போனோம் எதுவுமே தெரில. அங்கே கூகுள் மேப் ஒர்க் ஆகலை, ஃபோனுக்கு கனெக்ட் ஆகலை, எதுவுமே கனெக்ட் ஆகலை. ஸோ அங்கங்கே யாரோ லோக்கல் 2-3 பேர் வந்தாங்க. அவங்கள பார்த்து கேட்டு வந்து தான் போச்சு. ஸோ ஃபைனல் ரூம் வந்தாச்சு. திஸ் இஸ் த ரூம். அப்படியே பார்த்துக்கோங்க. நான் போய் தூங்குறேன். மேலே வேலைக்காக செம்ம டயர்டாகிறேன். அவன் டேய் உன்னதான் அவன் தான் ஆஃபீஸில் ஒர்க் இருக்கான். சரி, ஓகே. மார்னிங் ஸ்டார்ட் வித் நியூ டே. பாய்.